ஓகே திரு கலை, இப்போ இந்தியா கூட்டணியோட சில கட்சிகள் சில மாநிலங்கள்ல அவங்க வேற மாதிரியான முடிவுகள், கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுகள்லாம் வந்து பாஜகவுக்கு சாதகமா மாறுச்சா? அதில் ஓரளவுக்கு கரெக்டு தான். பல இடங்களில் வந்து இப்போ மேற்குவங்க எடுத்துக்கோங்க, அங்கே கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பஞ்சாபில் அது மாதிரி கூட்டணி வரல. அது மாதிரி பல இடங்களில் பல மாநிலங்கள் எங்கெங்கே வர முடியலையோ அங்கெல்லாம் அது என்டிஏக்கு ப்ளஸ் தான். அது இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், சரியான நேரேட்டிவை ரெண்டு பேருமே செட் பண்ணலைங்கிறது என்னுடைய கருத்து. பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் தங்களுடைய பிரச்சார உத்தியை மாற்றிக்கிட்டே போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழர் ஒருத்தர் பிரதமராக வரணும்னு பேசுகிறாங்க. ஒடிசா தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி ஒடிசா ஆட்சி செய்ய முடியும் கேட்குறாங்க. முரண்பட்ட நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. 5ஆம் கட்ட தேர்தல் முடிகிற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கடுமையான மோசமான தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனால் 6ஆம் கட்டம் வரும்போது சில மேற்குவங்க இந்த மாதிரி தொகுதிகளில், யூபி போன்ற தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அந்த தொகுதிகளில் அதிகமாக இருக்காங்கும் போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலையை எடுத்து பிரதமர் பேசுகிறார். டக்குன்னு வோல்டி ஃபேஸ் ஒரு பல்ட்டி அடிக்கிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒரு 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 பல்ட்டின்னு பார்க்கணுமா அல்லது அது ஒரு எலெக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் அதை பல்ட்டியாக தான் பார்க்குறேன். மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது என்பதை ஒரு அகில இந்திய அளவில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளர் எப்படி பார்ப்பார்? இது பல்ட்டின்னு தான் பார்ப்பார். இந்த ஆதாயத்துக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசுகிற விஷயம் அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அதில் ஒரு தொடர்ச்சியான போக்கே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக பல விஷயங்களை பேசியிருக்கலாம். பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தலில் 3 கட்டங்களில் வாக்கு சதவிகிதம் பதிவு குறைஞ்ச உடனே அவங்க ஸ்ட்ராட்டஜி டக்குன்னு மாற்றுறாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, விகாஸ் இது இந்துத்துவா, வளர்ச்சி இந்துத்துவா 2 தான் எங்களுடைய ஆயுதம். வளர்ச்சியை பற்றி அவங்க முதல்ல பேச ஆரம்பித்தாங்க. சரியான நேரேட்டிவில் செட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையை விளக்கமாக விரிவாக சொல்லிட்டு போனாங்க. என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், 2047 என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதாவது அது பாசிட்டிவ் இன்டென்ட் அதில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவங்க வாக்கு பதிவு குறையுது, சதவிகிதம் குறையுதுன்னு ஒன்றையே ஒரு பயம் பீதி வந்து வேறு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண போகிறாங்க. வளர்ச்சியை பற்றி விட்டுட்டு இந்துத்துவா கையில் எடுக்கிறாங்க. அதுவும் மோசமாக பேசுகிறாங்க. இந்துத்துவா எடுத்து பேசும்போது கூட அதை மோசமாக பேசல. அவங்க இந்துத்துவா அப்படின்னு எடுத்தாங்களா அல்லது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அது இந்துக்களுக்கு எதிரானதாக இருக்கு அப்படின்னு கையில் எடுத்தாங்க? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அவங்க வந்து அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் விஷயத்தில் இஸ்லாமியருக்கு ரிசர்வேஷன் தருவோம்னு சொன்னதை வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க இன்கம் டிஸ்பாரிட்டியை நாங்கள் எப்படி களைய போகிறோம்னு சொன்னதை வந்து அதை ரொம்ப அபத்தமாக எடுத்து பேசுகிறாங்க. அப்படி ஒரு கட்சி சொல்லவே முடியாது, சொல்லலை. பாபர் மசூதி இது கோவிலை இடிச்சிருவாங்க அவங்க வந்தால் சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னாச்சுன்னா, நான் சொல்கிறேன்னா, எதிர் சைடில் இந்தியா கூட்டணியும் ஒரு கோகசிவ்னஸ்ஸே இல்லைங்க அவங்ககிட்ட. ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அப்ரோச்சே இல்லை. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவங்களால உருவாக்கவே முடியலை. ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் பல சிக்கல்கள் வருது. அது வந்து உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளா தேர்தலில் காங்கிரஸ் என்ன சொல்லுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாஜகவினுடைய பிடிஎம் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன சொல்லுது, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கேரள தேர்தல் வந்தவுடனே பாஜகவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மம்தா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தருவேங்கிறாங்க. திடீர்னு இந்த கடைசி நாளைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு கூட ஏதோ காரணத்துக்காக வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க தவிர்க்கிறது நல்லா தெரியுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அதை மட்டும் சொன்னால் பரவாயில்ல, வெளியிலேருந்து ஆதரவு தருவேன் சொன்னால் மட்டும் பரவாயில்ல. வெளியிலேருந்து ஆதரவு தரதுக்கு 2 கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஒன்று வந்து கம்யூனிஸ்ட், குறிப்பாக மார்க்சிஸ்டுகள் அந்த ஆட்சியில் பங்கு பெறக்கூடாது. ஆனால் இந்த 2வது இருங்க முடிச்சிடறேன். 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கு வங்க காங்கிரஸ்லேருந்து யாருக்கும் பதவி தரக்கூடாது. இந்த 2 கண்டிஷன்ஸ் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தருவேங்கிறாங்க. இப்போ கெஜ்ரிவால் கடைசி என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு, பாஜக என்ற ஒரு
ஃபாசிஸ்ட் சக்தியை வீழ்த்துவதற்கு தான் நாங்கள் இந்தியா கூட்டணி. அதை தவிர்த்து மேற்கு எந்த விஷயத்துக்கு இந்தியா கூட்டணி தேவையில்லைங்கிறார். இல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் முரண்களோடு கூடிய ஒரு கூட்டணி, பாஜகவுக்கு எதிராக உருவாக்க வேண்டிய ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுத்தாங்க. இந்த முரண்கள்லாம் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்களே. இல்ல, அந்த முரண்கள் முற்றாயிட்டே வருது. அந்த முரண்களை அவங்க அதை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணணும். அது எப்படி தீர்க்கிறதுங்கிறத பற்றி பார்க்காம மேலும் மேலும் கூர்மைப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை நிச்சயமாக உருவாக்கும். இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி முதல்ல பேச ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய நேரேட்டிவ் என்னவா இருக்குங்கிறத பாஜக செட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாஜக பிரச்சாரத்துக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு டிஃபென்சிவ் பொசிஷனை காங்கிரஸ் எடுத்துட்டாங்க. அதுதான் அவங்க எடுத்த தவறுங்கிறேன் நான். நீங்கள் தொடர்ச்சியாக பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சியினுடைய குறைபாடுகளை தொடர்ச்சியாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். என்னென்ன வகையில் ஊழலுக்கு எதிரான கட்சியாக இல்லைங்கிறத நீங்கள் டீப்பாக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போயிருக்கணும். சரி, விலைவாசி உயர்வு அது கூட பெரிய விஷயம் இல்லை, வேலையின்மை மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதெல்லாம் செய்யாமல் அவங்க இருந்ததுனால நான் என்ன இல்லை, அந்த விஷயங்கள் எல்லாமுமே இந்தியா கூட்டணி கட்சியினரோட அந்த மேடைகள்ல அதிகம் பேசப்பட்டது. அதிகம் பேசப்படலைங்கிறது தான் பேசப்பட்டதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய பிரச்சாரத்தையே பாஜக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துலையே அவங்கள தங்களை தள்ளிக்கிட்டாங்க. அதில் முரண்பட்ட பல விஷயங்கள் அவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு முதல்ல கோஹெசிவ்னஸ் இல்லை, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை, ப்ரோக்ராம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை. இதெல்லாம் அவங்களுடைய வீக்னஸ் நினைக்கிறேன். ஆனால் என்ன ரிசல்ட்டை பற்றி பேசுனாங்க பலரும். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. என்னுடைய ஒரே விஷயம் என்னென்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வரும். அதை மட்டும் சொல்லுவேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரக்கூடிய வாய்ப்பு பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. அடுத்ததாக திரு கார்த்திகேயன், இப்போ இந்தியா கூட்டணியினர் ஆலோசனை கூட்டத்தை தேர்தல் முடிந்த கையோடு அவங்க கூட்டுறாங்க. இது எதனோட வெளிப்பாடு? அடுத்த கட்ட செயல்பாடுகளை நெறிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவா அல்லது பதற்றமா? இல்லை, அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய ஜூன் 4 எந்த ஒரு கட்சிக்கும் டிசைசிவ் மெஜாரிட்டி இருக்காது. பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருதுன்றது இட்ஸ் ரைட்டிங் ஆன் த வால், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். காங்கிரஸ் நிற்கக்கூடிய எண்ணிக்கைகளும் பாஜக நிற்கக்கூடிய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும், லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவங்க தான் வரும். இப்போ எல்லோருமே சொல்லக்கூடிய பாஜகவுக்கு கிடைக்காதுன்றீங்களா? நிச்சயமாக கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச எந்த கட்சியும் சிம்பிள் மெஜாரிட்டி 272 அச்சீவே பண்ணாது. வரக்கூடியது நிச்சயமாக ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான் வரப்போகுது. அது யாராக இருப்பான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி வருதுன்றது எந்த சந்தேகம் இல்லை. ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஹார்ஸ் ட்ரேடிங்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டம் என்பது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, நடக்கும் பொழுதே நடக்க போகுது. 3 மணிக்கே நடக்குது. 5 மணிக்கு தான் தேர்தல், 5-6 மணிக்கு தான் முடியும். 3 மணிக்கே கார்கி இல்லத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் மம்தா அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட பங்கேற்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. பல்வேறு உடல்நலமோ இல்லை வேறு சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரல, பட் ஆனால் அவர் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆமா, அவங்க டெபியூட் பண்றாங்க, அவர் எப்படி இருந்தாலும் ரெப்ரசென்ட் பண்ண போறார். ஆனால் இது என்னன்னா நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் தான். நிச்சயமாக பாஜக அந்த கூட்டத்திற்கு கூட்டமே நடந்தாலும் கூட ஒருவேளை எண்ணிக்கை பத்தலைன்னா என்ன முயற்சிகள் எடுக்கும் எல்லாம். அப்போ அந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கான வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்குள்ள அதிகமா இருக்கலாம். மக்கள்கிட்ட நீங்க ஒரு ரீஅஷூரன்ஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் a கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர். அது நீங்க ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். நாங்க கூட்டணியா இருக்கிறது கலைந்து போவதற்கு இல்லை அப்படி நீங்களே சொன்னீங்க இல்லையா. இவ்வளவு முரண்களோடு சேர்ந்து தான் நாங்கள் இத்தனை கட்டத்தை சேர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம். காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாபில் எதிர் அணியாகத்தான் நின்று சந்திக்கிறாங்க. எப்படி இடதுசாரிகளும் இவர்கள் காங்கிரஸும் கேரளாவில் இருக்காங்களோ அதே போல தான். ஆனால் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காகத்தான் நாளைக்கு அந்த கூட்டம், அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரீஅஷூரன்ஸ். நாங்கள் ஏதோ ஒரு தேர்தலுக்காக நின்றுட்டு அப்புறம் கலைந்து போகலை உடனடியா, நாங்கள் இன்னும் சேர்ந்து தான் இருக்கோம்னு கொடுக்கக்கூடிய ஒரு ரீஅஷூரன்ஸ் தான். இரண்டாவது அந்த பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கான ஒரு டயலாக். கூட்டம் நடத்தி ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத மக்கள் கையில கருத்துல எடுத்துப்பாங்களா அல்லது களத்துல தனித்தனியா சந்திக்கிறாங்களே அதை கருத்துல எடுத்துப்பாங்களா? இல்ல, இதை நீங்க ஆல்ரெடி எலெக்ஷனே முடிய போகுதுங்க. நீங்க நாளைக்கு அவங்க கூட்டம் கூடும் பொழுது மோரார்லெஸ் ஒரு 10-20% மட்டும் தான் போலிங் மிச்சம் இருக்கும். அது கடைசி கட்டத்தை அந்த 57 தொகுதிக்கு கூட. அதனால அது பெரிய தாக்கத்தை அந்த கடைசி 10-20%க்கு அந்த கூட்டத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல.
அப்படியே பண்ணால் கூட வந்து அதோட இம்பாக்ட் எவ்வளோன்றது நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மார்ஜினோ இல்லைன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இம்பாக்டாக இருக்குமான்னு தெரியல அந்த கடைசி ஒரு 2 மணி நேரத்தில் நடக்கக்கூடியது மக்களுக்கு கூடிய நம்பிக்கை. சொல்றீங்க ஆனா அந்த 57 தொகுதிகளில் வெற்றி பெறதுக்காக தான் தியானம் நடத்துறார் மோடி அப்படின்னு சொல்றாங்களே. நான் அதை வந்து நான் 57 தொகுதியில் முக்கியம் இல்லைன்னு டிஸ்கவுண்ட் பண்ணல. நான் சொல்றது இந்த மக்களுக்கு கூடிய ஒரு ரீஅஷூரன்ஸ் தான் இது. இல்லை நான் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டயலாக். நாளை வந்து இதற்கான வாய்ப்புகள் இருக்கும், அவங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான். நாளை எந்த ஒரு யுக்தியில் கையாள வேண்டும், ஒருவேளை எண்ணிக்கையில் ஏற்பட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் எவ்வாறு சரி செய்யணுன்ற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டயலாக் இருக்கும். ஒரு ப்ரிலிமினரி லெவல் டாக்ஸ் தான் அது. ஒன்று மக்களுக்கு உறுதியளிக்கிறது, இன்னொரு வந்து அவர் கட்சிகளுக்குள்ளேயே அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதில் எல்லோரும் வரப்போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் இடதுசாரிகள் வருவாங்களா இல்லை மித்த கட்சிகள், இன்னும் சில ஜூனியர் பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் அழைப்பே இல்லை அப்படின்றத கூட பேசப்படுது சிறு சிறு கட்சிகளுக்கு கூட. அப்போ அதெல்லாம் வந்து 2ஆம் கட்டம். பெரிய டிஸ்கஷன் வந்து ஜூன் 4 சாயந்தரம் அந்த மாலை தான் நடக்கும். நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு ப்ரிலிமினரி ஒரு ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் மாதிரி வச்சுக்கலாம். மக்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுப்பது போக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன் பிரின்சிபல் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவர்கள் வருவதற்கான ஒரு ஏற்பாடு தான். பட் இதனால வந்து அவுட்கம் பெரிய அளவுக்கு மாறுமா இல்லையான்னு தெரியல. மேபி மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ன்றனால ஒருவேளை இவங்க சேர்ந்து பயணிப்பாங்கன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். அது நான் இல்லைன்னு மறுக்கலை.